ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகோம்னா தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி அப்டேட் பற்றி தான் பார்க்க போகும். உங்களுக்கான அசைன்மெண்ட் கொஷின்ஸ்லாம் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி தமிழுக்கான அசைன்மெண்ட் 2க்கான ஆன்சர் கீயை வந்து நம்ம சேனல்லே நான் வந்து அப்லோட் பண்ணிவிட்டேன். அந்த ஆன்சர் கீயை செக் பண்ணிட்டு நீங்கள் வந்து அசைன்மெண்ட் எழுத ஸ்டார்ட் பண்ணிங்க. இன்றைக்குள்ளே வந்து 2 அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணுற மாதிரி பார்த்துங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகோம்னா அசைன்மெண்ட் வந்து ஃப்ரண்ட் பேஜ் எப்படி எழுதணும், அதேமாதிரி வந்து அசைன்மெண்ட் வந்து வெப்சைட்டில் வந்து எப்படி சப்மிட் பண்ண போகணும்னு பார்க்க போகும். இந்த மந்த் வந்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தா ஆல்ரெடி எல்லாமே செக் பண்ணியிருப்பீங்க. அதிலே வந்து டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அசைன்மெண்ட் வந்து எப்படி வெப்சைட்டில் சப்மிட் பண்ணணும், அசைன்மெண்ட் ஃப்ரண்ட் பேஜ் வந்து எப்படி எழுதணும், அதே மாதிரி ஆன்சர் எப்படி எழுதணும், டாப்பில் வந்து எந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கணும்னு அந்த பேஜில் அந்த ஃபுல் வீடியோட லிங்க் கமெண்ட் செக்ஷன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். இப்போ புதுசாக வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணலாம்னா ஏன்னா நானும் அசைன்மெண்ட் எழுத வேண்டியதாக இருக்குது. இப்போ வந்து 2 அசைன்மெண்ட் வந்து இன்றைக்கி சப்மிட் பண்ணியே ஆகணும். கொஞ்சம் கொஞ்சமாக சப்மிட் பண்ணாங்க சீக்கிரமாக முடிக்க முடியும். இப்போ சப்மிட் பண்ணிட்டா அவங்க அப்படியே கரெக்ஷன் பண்ணி மார்க் வந்து அப்லோட் பண்ணிடுவாங்க. நான் வந்து அந்த வீடியோட லிங்க் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து பின் பண்ணுறேன். அதேமாதிரி டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மந்த் அப்லோட் பண்ணதுதான் நான் முன்னாடியே வந்து அப்லோட் பண்ணிட்டேன். இப்போ தேவைப்படும்னு அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக, அது உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். அதேமாதிரி அசைன்மெண்ட்டோட ஃப்ரண்ட் பேஜ் வந்து நான் அந்த வீடியோலேருந்து சொல்லியிருப்பேன். ஃப்ரண்ட் பேஜ் எப்படி எழுதி காட்டியிருப்பேன் லைவாக. இல்லை நான் அசைன்மெண்ட் ஃப்ரண்ட் பேஜ் வந்து பிரிண்ட் எடுத்து எழுதி நான் அப்லோட் பண்ண போவேன்னா அந்த அசைன்மெண்ட் ஃப்ரண்ட் பேஜ் லிங்க்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுக்குறேன். எல்லாத்தோட லிங்க்கையும் வந்து டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட் கமெண்ட்டில் வந்து கொடுக்குறேன். இது முடிஞ்ச அளவுக்கு இந்த மந்த்தே வந்து அசைன்மெண்ட் வந்து முடிச்சு சப்மிட் பண்ணுற மாதிரி பாருங்கள். ஏன்னா நெக்ஸ்ட் மந்த் வந்து எக்ஸாமுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். நீங்கள் இப்போ ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸாம் டக்குன்னு ஸ்டார்ட் ஆகிடும். மற்ற கோர்ஸு கூட ஓகே, பட் ஆனால் சயின்ஸ் கோர்ஸு தான் வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதேமாதிரி சில டிப்ளமோ சர்டிஃபிகேட் கோர்ஸுக்குமே ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வந்து வைப்பாங்க. ஆல்ரெடி வந்து அந்த வீடியோ செக் பண்ணிப்பீங்க. இந்த மந்த்துக்கு அப்லோட் பண்ணேன். அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். அதிலே வந்து அசைன்மெண்ட் எப்படி சப்மிட் பண்ணணும், அசைன்மெண்ட் ஃப்ரண்ட் பேஜ் எப்படி எழுதணும், அதேமாதிரி அசைன்மெண்ட் கொஷின் எழுதி ஆன்சர் எப்படி எழுதணும், அது டாப்பில் என்னென்ன டீட்டெயில்ஸாக நம்ம கொடுக்கணும் எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. நானும் வந்து அசைன்மெண்ட் எழுதிட்டு இருக்கேன். அதனால தான் அந்த வீடியோ வந்து திருப்பி அப்லோட் பண்ண முடியல. அந்த லிங்க் வந்து கீழே கொடுக்க, அதை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் மந்த் அதேமாதிரி வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அதேமாதிரி நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கூட சொல்ல வேணாம், நீங்கள் வந்து லைக் மட்டும் போட்டுருங்க. அதேமாதிரி டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இதேமாதிரி இம்பார்ட்டன்ட் அப்டேட்டுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம்.